بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: விளங்குதா? இது ஸ்லைட் விளங்குதா? விளங்குது. ஆ. وقال أيضا: لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال النبي صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. அழகான உலகமைத்து பல அற்புதங்களை படைத்து ஆண்டாண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஏகவல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவளாய், இன்னும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று வேண்டியவளாய், அல் பாதியு பிஸ்ஸலாம் பரி உன் மினல் கிபர் எனும் பெருமையை விட்டு நீங்கக்கூடிய சலாம் அதனை எத்தி வைப்பதில் மிக்க மகிழ்ச்சியுற்றவளாய், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்து அவனது அவனது படைப்புகளில் மிகச்சிறந்த படைப்பாக மனித குலத்தை படைத்தான். அவனுக்கு பிரதிநிதியாக மனிதனை படைத்து, அதிலும் அல்லாஹு தாலா அவர்களை வழி நடத்துவதற்காக வேண்டி ஒவ்வொரு ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அனுப்பி வைத்தான். அதில் இறுதி நபியாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா எமக்கு அனுப்பினான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்த்தோமேயானால், அவர்கள் நட்பண்புகளில் மிகச் சிறந்த ஒரு நபியாக இருந்தார்கள். அல்லாஹு தாலா அவனுடைய குர்ஆனிலே மிக தெளிவாக கூறினான், லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரிலே இருக்கிறது உஸ்வத்துன் ஹசனா, ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி யார்ல இருக்கு என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வினுடைய தூதர்ல இருக்கி என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கிட்ட நபி அவங்களுடைய பண்பை பத்தி கேட்டபோது சஹாபாக்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்டாங்க, நபி அவங்க எப்படி நடந்து கொள்ளுவாங்க. அப்ப ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பதில் சொன்னாங்க? அவங்களுடைய பண்பு, அவங்களுடைய ஹுலுக் எல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு? குர்ஆனாகவே இருந்தது. அப்ப நபி அவங்க எப்படி அல்லாஹ்வினுடைய வார்த்தையை ஒவ்வொன்றாக பின்பற்றினாங்க. அப்படி இருந்தா தானே குர்ஆனாக கேளும். என்ன, அல்லாஹ்வுடைய வார்த்தையை நபி அவங்க ஒவ்வொன்றாக 114 சூறாவையும் படிப்படியாக பின்பற்றியிருந்தாங்க. அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நட்பண்பு, அவர்களுடைய பண்புகள் குர்ஆனாகவே இருந்தது. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நம்ம அப்படி ஆயிக்கிறோம். நம்மள நட்பண்புகள் நபி அவங்க இந்த இஸ்லாத்தை வந்து கொண்டு போறதுக்கு மிக முக்கிய காரணம், இந்த இஸ்லாம் இன்றைக்கு இந்த அளவுக்கு வரந்திக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்களோட பண்பு. அவங்க வந்து உண்மையாளரா இருந்தாங்க, நம்பிக்கைக்குரியவரா இருந்தாங்க,
நேர்மையாளரா, பொறுமையாளரா, ஒரு சிறந்த தலைவரா, ஒரு குடும்பத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டா, ஒரு சிறந்த தந்தையா, எல்லா விஷயத்திலையும் நபி அவங்க சிறந்த ஒரு மனிதராக இருந்தாங்க. வரலாறுகள் வந்து நமக்கு ஒவ்வொரு படிப்பினையாக சொல்லக்கொள்ள, நபி அவங்கள பத்தி சொல்லக்கொள்ள, நபி அவங்க வந்து ஒரு நல்ல மனிதர். ஒரு யூதர் வந்து ஒரு புக் ஒன்று வெளியிட்டார், த ஹண்ட்ரட். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும். அந்த புக்ல வந்து அவர் த ஹண்ட்ரட் என்று சொன்னா நூறே நூறு பேர், இந்த உலகத்துல வாழ்ந்த நூறே நூறு பேர்ட வரலாறுகளை படிச்சு அவங்கள பத்தி ரிசர்ச் செஞ்சு ஒரு புக் எழுதினாரு. அந்த புக்ல ஃபர்ஸ்ட் மனுஷர் யாருன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படி அந்த அளவுக்கு நபி அவங்க வந்து நட்பண்புகள் நிறைஞ்ச ஒரு ரசூலாக இருந்தாங்க. அதனாலதான் யூதர் கூட நபி அவங்கள பத்தி மிக சிறப்பாக அந்த புக்ல வந்து எழுதியிருக்கிறார். முதலாவதாக நம்ம நபி அவங்க வந்து அந்த பிறந்ததிலிருந்து மக்காவுல வாழ்ந்த நம்ம எல்லாருக்குமே தெரியும். நபி அவங்க வாழக்கிட்டவா, தந்தையை இழந்த, தாயை இழந்த ஒரு சஹாபி, ஒரு ரசூல். சாரி, அவங்க வந்து அல் அமீன் அஸ்வாதிக் என்ற பட்டத்தை அந்த டைம்லயே அவங்க பெற்றாங்க. எப்படி என்று சொன்னா, நபி அவங்கள வந்து குறைஷி காஃபிர்கள் வந்து அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர், அஸ்வாதிக் உண்மையாளர் என்று சொல்லி அழைச்சாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹிஜ்ரத்துடைய நபி அவங்க ஹிஜ்ரத் போற டைம்ல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, காஃபிர்கள் எல்லாருமே நபி அவங்கள எதிர்த்து நின்றாங்க. அவ்வளவு பேரும் மக்கா குறைஷிகள் எல்லாரும் நபி அவங்கள கண்டா கொலை செய்யணும், நபி அவங்கள காண்றவங்களுக்கு, பிடிச்சு தாரவங்களுக்கு இவ்வளவு வெகுமதிகள் தரப்படும், அப்படியெல்லாம் சொல்லி பிரச்சாரம் செஞ்சாங்க. அந்த நேரத்துல நபி அவங்கள நம்பி வந்து யூதர்கள் கூட, குறைஷிகள் இஸ்லாத்தை ஏற்காத ஆக்கள் கூட அவங்களுடைய செல்வங்களை, அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நபி அவங்கக்கிட்ட கொடுத்து வச்சாங்க. அப்ப நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த அவ்வளவு சொத்துக்களையும், இப்ப நபி அவங்களுக்கு என்ன நிலைமை, எல்லாரும் வந்து போர் செய்ய, நபி அவங்கள பிடிக்கிற ஒரு பக்கம், நபி அவங்கள கண்டா கொலை செய்யற எல்லாமே இருக்க கிட்டவா கூட, நபி அவங்க அந்த நேரத்திலையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அந்த இடத்துல பொறுப்பாக்கினாங்க. ஏன் அவங்க வந்து அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய அல் அமீன் என்று பட்டம் பெற்ற ஒரு நபி. அதனால அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த இக்கட்டான நிலைமையிலையும் வந்து நித்தாட்டி, 3 இரவுகள் 3 பகல், தெளிவா ஹதீஸ்ல வருது, 3 இரவு 3 பகல்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்காவுல இருந்து அவ்வளவு பேருட அமானிதத்தையும் திரும்ப கொடுத்து போட்டு தான் என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அப்ப இதிலேயே நபி அவங்களோட உண்மைத்தன்மை, அவங்களுடைய அமானிதத்தை ஏற்கிற அந்த இது வந்து நமக்கு என்ன அழகா தெளிவா விளங்குது. அந்த அளவுக்கு நபி அவங்களோட பண்புகள்ல நபி அவங்க நட்பண்புகள் நிறைஞ்ச ஒரு மனிதரா இருந்தாங்க. குலில் ஹக்க வலவுக்கான முர்ரா, உங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் நீங்க உண்மையை பேசுங்க. அதே மாதிரி ஹதீஸ்ல வருது, அலைக்கும் பிஸ்ஸிதுகி ஃபஇன்ன ஸிதுக யஹ்தி இலல் பிர். என்ன, உங்களின் மீது உண்மை சொல்றதுன்றது உங்களுக்கு கடமையாகிட்டு, நிச்சயமாக அந்த உண்மை என்ன செய்யும், நலவின் பக்கம்தான் உங்களை வழிகாட்டும். பொய் சொன்னா எப்ப சரி அந்த பொய் என்ன செய்யும், நம்மளை இழிவுபடுத்தும். ஒரு பொய் என்று சொல்லி பொய்க்கு மேல பொய் என்ன சொல்லிக்கொண்டே இருக்கும், சொல்லிக்கொண்டே இருப்போம். அப்ப முதலாவது நபி அவங்க உண்மையுடையவராக இருந்தாங்க. அடுத்தது வந்து நம்பிக்கைக்குரியவராக இருந்தாங்க. அடுத்த நபி அவங்க வந்து இரக்கமுடையவங்களாக இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபி அவங்க வந்து அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், வமா அர்சல்நாக்க இல்ல ரஹ்மத்தல் லில் ஆலமீன். உங்களை நாங்க இந்த உலகங்களுக்கெல்லாம் அருட்கொடையாகவே அன்றி அனுப்பவில்லை. அப்ப நபி அவங்க உங்களை நாங்க என்னத்துக்கு அனுப்பிக்கிறோம், இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக மாத்திரம் தான் அனுப்பிக்கிறோம். அப்ப இந்த உலகத்தின் அருட்கொடையாக அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்றாங்க. ஏனென்றா அந்த அளவுக்கு நபி அவங்க இரக்க குணமுடைய ஒரு ஆள். அவங்களுடைய குழந்தைகளின் மீதும் சரி, அவங்களுடைய உம்மத்திலையும் சரி, அவங்களுடைய தோழர்களையும் சரி, சஹாபாக்கள்லையும் சரி, இஸ்லாத்துல இல்லாத ஆக்கள்டையும் கூட நபி அவங்க என்ன செஞ்சாங்க, இரக்கம் காட்டினாங்க. அந்த அளவுக்கு நபி அவங்க வந்து இரக்கமுடைய ஒரு ஆளா இருந்திக்கிறாங்க. எந்த அளவுக்கு நபி அவங்கன்னு சொன்னா, பூனைக்கு தண்ணி கொடுக்காம, என்ன, உணவு கொடுக்காம வச்சவக்கு நரகம் என்று சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. ஏன்னு சொன்னா மிருகங்களை கூட அவங்க அந்த அளவுக்கு மதிச்சாங்க. இன்னைக்கு ஒரு சஹாபி வந்து சொன்னாரு, நபி அவங்களுடைய பேரனை யாரையோ முத்தமிட்டு மஸ்ஜிதுல கண்டு முத்தமிடுற நேரத்துல அவர் கேட்டாரு, நீங்க முத்தமிடுறீங்களான்னு. ஓ,
நீங்க அப்ப உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? எனக்கு 10 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் என்ன செய்யறல, ஒருத்தருக்கு கூட முத்தமிட்டதில்லை என்று சொல்லி அவர் சொன்னாரு. இப்ப நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், உங்களுடைய உள்ளத்திலிருந்து இரக்கத்தை எடுத்துட்டான். உங்களுக்கு என்ன செய்யலும் அப்படின்னு சொல்லி நபி அவங்க கேட்டாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நபி அவங்க வந்து குழந்தைகளின் மீது இறக்க முடியுங்க. ஒரு தடவை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் அபூ உமைர், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அபூ தல்ஹா ரலி அவங்களோட மகன் வந்து அவர் ஒரு நுகைர் என்ற ஒரு குட்டி, ஒரு சின்ன குருவி ஒன்று வளர்க்குற நபி அவங்க எப்பயுமே அவரை வந்து என்ன அந்த குருவியோட பாக்குற. ஒரு நாள் மஸ்ஜிதுல வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அபூ தல்ஹா அலி அவங்களோட மகன் வந்து சோகமா இருக்கிற நேரம் நபி அவங்க போய் அவங்களோட இரக்கத்தின் காரணமாக அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, அபூ உமைர், நுகைருக்கு என்ன நேர்ந்தது, உங்களோட பறவைக்கு என்ன நடந்துட்டுன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, அவர் மிகவும் கவலையாக கஷ்டத்தோட, ஏனென்றா அவருடைய பறவை வந்து இறந்ததை நினைச்சு அவர் கவலையா இருக்கிற நேரம் நபி அவங்க அவரை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல போனாங்க. அடுத்து இன்னும் ஒரு சம்பவம் நமக்கு நபி அவங்களோட இரக்கத்துக்கு மிக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். என்னன்னு சொன்னா, தாயிஃப்ல நடந்த சம்பவம். உஹத் போர்ல 300 பேர் 2000 காஃபிர்களோட போர் செஞ்சாங்க. போர் செஞ்ச நேரம் நபி அவங்க வந்து, நபி அவங்களோட முன்பல் உடைஞ்சி நபி அவங்களுக்கு ரத்தம் வந்து முகத்துல எல்லாம் நபி அவங்களோட தலைக்கவசம் பதிஞ்சிருக்கிற நேரத்துல ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செஞ்சாங்க, நபி அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதை விட கஷ்டமான நேரத்தை நீங்க அடைஞ்சிக்கிறீங்களா என்று சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நபி அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நான் ஒரு தடவை என்ன செஞ்சேன், தாயிஃப்ல தாயிஃப்ல வந்து ஆரம்பத்தில் இஸ்லாத்தை வந்து பரப்புறதுக்காக வேண்டி நபி அவங்க ஒவ்வொரு இடத்தையும் ஹிஜ்ரத் சென்றாங்க. அந்த நேரம் தாயிஃபுக்காக வேண்டி நபி அவங்க போறாங்க. தாயிஃபுக்கு போற நேரத்துல அங்க இருந்த எல்லா தலைவர்களோடையும் நபி அவங்க போய் போய் பேசுறாங்க. இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லாஹ் வந்து ஒரு தூதர், அல்லாஹ் வந்து ஒரே இறைவன், நான் வந்து அல்லாஹ்வினுடைய தூதர், நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, இதுதான் வந்து உண்மையான மார்க்கம் என்று சொல்லி ஒவ்வொருத்தரா நபி அவங்க போய் யாரோட போனாங்கன்னு சொன்னா, நபி அவங்களுடைய வளர்ப்பு மகனோட போனாங்க, செய்து பின் ஹாரிசாவோட. அங்க போய் நின்று நபி அவங்க இதை பத்தி எல்லாருக்கிட்டையும் பேச பேச அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, நபி அவங்கள கேலி பண்ணினாங்க, கிண்டல் செஞ்சாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு கற்களால எரிஞ்சு, சிறுவர்களை கொண்டு பெரியவர்கள் எல்லாருமே சேர்ந்து கற்களால் எரிஞ்சாங்க. ஜெயித் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க, நபி அவங்கள வந்து பாதுகாத்து பாதுகாத்து வந்தாங்க. அவங்க முன்னாலாகி நபி அவங்களுக்கு கவசமாக நின்று, அந்த நேரம் மிகவும் கஷ்டமான ஒரு நேரம் நபி அவங்களுக்கு. நபி அவங்க என்ன செஞ்சாங்க, கட்டுமையாக மனசு உடைஞ்சு அவங்களால இனி அந்த பார்க்க கூட இயல, அவங்களுக்கு வந்து கண் பார்வையில தெளிவே இல்லை, இந்த வழியில போறோம் என்றதே விளங்கல. ஏனென்றா அந்த அளவுக்கு மக்கள் எல்லாருமே நபி அவங்கள காயப்படுத்துறாங்க. அப்படி அந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹு தாலா இதை பார்த்து உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து அடுத்து அல்லாஹு தாலா அனுப்புறான். ஜிப்ரீல் அலை அவங்க மலைகளின் வானவரோட வராங்க, வந்து கேக்குறாங்க. ஜிப்ரீல் அலை சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இருக்கிறார், இவர் வந்து மலைகளின் வானவர், உங்களுக்கு என்ன சரி செய்யணும் என்றா விட்டு கேளுங்கோ. அவர் சொன்னார், இந்த 2 மலைகளையும் சேர்த்து நான் இந்த ஊரை அழிக்கட்டுமா என்று, தாயிஃப் நகரத்தை நான் அழிக்கட்டுமா என்று சொல்லி கேட்டாங்க. அந்த நேரத்துல நம்மள யாராக இருந்தாலும் என்ன சொல்லிப்போம், இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, இவ்வளவு துன்பப்படுத்துறாங்க, கல்லால எரிஞ்சு கொடுமைப்படுத்துறாங்க, நபி அவங்கள பார்த்து கேலி செய்யறாங்க, இருந்தும் நபி அவங்க என்ன செய்யல, அந்த இடத்துல கூட அவங்களுடைய உள்ளத்துல வந்து அவங்களுக்கு மன்னிக்கணும், அவங்கள மன்னிக்கணும், அவங்களோட இரக்கமாக இருக்கிறத நபி அவங்க எப்படி காட்டினாங்கன்னு சொன்னா, நாளைக்கு ஒரு நாளையில இவங்கள குடும்பத்துல இருந்து இஸ்லாம் பரவலாம், இவங்களை நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. யாருக்கு சரி வருமா மனசு? இப்படி செய்யறதுக்கு வந்து யாருக்கு வருமா? இல்ல, நபி அவங்க செஞ்சாங்க. நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் மெஹ்தி கௌமி ஃபஇன்னஹும் லா யாலமூன், யா அல்லாஹ், என்னுடைய கூட்டத்தை நீ நேர்வழிப்படுத்துவாயாக, நிச்சயமாக அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி நபி அவங்களுக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. அப்ப அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய சமூகத்தோட மிக இரக்கமுடைய ஒரு ஆளாக இருந்தாங்க. இரக்கம் இரக்கமுடையோராக இருந்தாங்க. ஆலிஃப். அடுத்து நபி அவங்களுடைய சிறந்த பண்புகள்ல உண்டு பொறுமை. இன்னைக்கு பொறுமை வந்து நம்ம எல்லாருக்குமே குறையும். ஏன்னு சொன்னா, அல்லாஹு தாலா குர்ஆன்ல அடிக்கடி
அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னா பொறுமை. நபி அவங்க நல்ல ஒரு நுட்பண்பு மிக்கவர் என்ற விஷயத்துல பொறுமையுடையவங்க என்றதுக்கும் அல்லாஹு தாலா குர்ஆன்ல பல இடங்கள்ல வந்து என்ன செஞ்சுக்கிறான், பொறுமையை பத்தி சொல்லிக்கிறான். நம்மட தூதரை வந்து எடுத்து நடந்தாதான் நமக்கு நமக்கு என்ன செய்யும், அவங்களுடைய பண்புகள் எல்லாமே வந்து நம்மள வந்து சேரும். என்ற நபி அவங்கள படிக்க படிக்கத்தான் அவங்கள வந்து ஒரு ஆர்வம் வரும். நபி அவங்க இப்படி இருந்துக்கிறாங்களே, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டும் கூட அவங்க என்ன செய்யல, யாரையுமே கோபப்படுத்தல. இன்னைக்கு நம்ம என்ன செய்யற, ஒரு சோதனை வந்தா அல்லாஹ் ஏன் யா அல்லாஹ் எனக்குத்தான் இந்த சோதனை வாரியா, எனக்கு மட்டும்தானா நீ இப்படி நடத்துற அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஏன்னா நமக்கு அப்படி பழகிட்டு நம்ம என்ன செய்யறதில்ல, பொறுமையாக இருக்க நம்ம பழகல. ஆனா அல்லாஹ் தாலா பல இடங்கள்ல என்ன சொல்றான், குர்ஆன்ல சூரா பக்ராவுல எல்லாம் சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம். வஸ்தாயினு என்னிடத்தில் உதவி தேடுங்கள், பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடத்தில் உதவி தேடுங்கள். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் தஆலா இணைச்சு சொல்லிக்கிறான். உண்டு வந்து தொழுகைன்றது நம்ம என்ன செய்யற, 5 வக்தும் அல்லாஹ் கிட்ட தொழுகிறது. ஆனா பொறுமைன்றது வந்து அல்லாஹ் தஆலா தொழுகையோட இணைச்சு சொல்லிக்கிறான்னு சொன்னா அது அவ்வளவு எவ்வளவு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றதை நம்ம எல்லாரும் உணரணும். ஏனென்று சொன்னா இன்றைக்கு பொறுமை இல்லை, நிறைய பேருக்கு வந்து பொறுமை இல்லாததுனால சோதனைகள் வார நேரத்துல அல்லாஹ்வுல நம்பிக்கை இழந்து போறாங்க. அல்லாஹு தாலா ஒருத்தரை சோதிக்கிறான்னு சொன்னா அவங்கள அவனோட நெருக்கமாக்க அவன் பார்க்கிறான். அவன் சோதிக்கிறதின் மூலமாக நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ் கிட்ட நெருங்குவோம். நெருங்க நெருங்க அல்லாஹ் வந்து இப்படி அல்லாஹ் ஒரு சோதனையை தந்தா பொறுமையினூடாக நம்ம அல்லாஹ் இந்நாளைக்கு நமக்கு சரியாக்குவான். இன்ஷா அல்லாஹ் இது நாளை அன்னைக்கு என்ன செய்யலாம், சரியாகலாம் என்று சொல்லி நம்ம பொறுமையோட இருக்கிற நேரம் அல்லாஹு தாலா அதை இலகுபடுத்துவான். என்ன நபி அவங்க அப்படி இருந்தாங்க, நபி அவங்க மிக பொறுமையாக இருந்தாங்க. மக்காவுல நபி அவங்க நுபுவத் நபி அவங்களுக்கு நபித்துவம் கிடைச்சதுக்கு பிறகு 13 வருஷம் துன்பப்பட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா நபி அவங்களோட தாய் மரணம், தந்தை மரணம், அவங்கள பார்த்து வந்த அவங்களுடைய பாட்டன் மரணிச்சிட்டாங்க. அடுத்ததாக பெரிய தந்தை அபூ தாலிப் அவங்களும் மரணிச்சிட்டாங்க. அபூ தாலிபும் ஹதீஜா நாயகியும் வந்து ஒன்றாக மரணிச்சாங்க. இப்படி ஆமல் ஹுஸ்ன், அதுதான் நம்ம என்ன செய்வோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அது, துக்க ஆண்டு. அந்த நேரத்துல நபி அவங்க கட்டும் கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரம் எப்படியானன்னு சொன்னா மக்காவுல வந்து குறைஷிகள் நபி அவங்களோட சேர்ந்து இருந்த ஆட்களே வந்து நபி அவங்கள என்ன வெறுத்தாங்க, துன்புறுத்தினாங்க, ஏசினாங்க, பொய்யன் என்று சொன்னாங்க. இவன் வந்து இந்த சமூகத்துக்கு நபி அவங்க தேவையில்லைண்டாங்க, நபி அவங்கள கொலை செய்யணும் என்று சொல்லி பாடுபட்டாங்க. அப்படியெல்லாம் நபி அவங்க கஷ்டப்பட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா நபி அவங்க தொழுது கொண்டிருக்க கொள்ள அழுகிய ஒட்டக குடல் எல்லாம் கொண்டு வந்து நபி அவங்களுக்கு மேல போடுவாங்களாம். கற்களை கொண்டு வந்துடுவாங்க. நபி அவங்கள பார்த்து இழிவாக ஒரு ஜாதி வித்தியாசமாக பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் நபி அவங்க கஷ்டப்பட்ட நேரத்துல கூட நபி அவங்க என்ன செய்யல, பொறுமையாத்தான் இருந்தாங்க. அதே மாதிரி நபி அவங்கள ஷீபு அபூ தாலிப்ல நபி அவங்க 3 ஆண்டுகள் வந்து இரகசிய பிரச்சாரம் செய்தாங்க. அபூ தாலிப் என்ற அந்த பள்ளத்தாக்குல வந்து அந்த நேரத்துல எப்படி என்று சொன்னா நபி அவங்களோட ஏற்றுக்கொண்டிருந்த சஹாபாக்கள் எல்லாருக்குமே வந்து எப்படி கஷ்டம் வந்துச்சுன்னா, யாருக்குமே குறைஷியர்கள் என்ன செய்யல, உணவு எதுவுமே கொடுக்கல. உணவு கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல. இவங்க சாப்பிட்டு மிஞ்சின அழுகிய மரக்கறிகள் அப்படியான விஷயம் தான் இவங்களுக்கு வந்து இப்படி கிடைச்சிச்சு. ஆனா அவங்க யாருமே என்ன செய்யல, நபி அவங்கள விட்டு போட்டும் இஸ்லாத்தை விட்டுட்டு ஓடல. அவங்க பொறுமையாக இருந்தாங்க. கண்ணியமான சகோதரிகளே, அவங்க பொறுமையாக இருந்த காரணத்தினால தான் இன்னைக்கு இஸ்லாம் என்ன செய்யுது, இந்த அளவுக்கு நம்மகிட்ட வந்தீங்க. என்னட்டு சார் அண்டே அவங்க இந்த அளவு கஷ்டப்படுறமே, இஸ்லாத்தை விட்டா நமக்கு எல்லா சுகபோகமும் கிடைக்கும், அன்றைக்கு கிடைச்சிக்குமா அவங்களுக்கு. அவங்க யாரும் என்ன செய்யல, விட்டுட்டு போகல. என்ன செஞ்சாங்க, 13 வருடங்கள் மக்காவுல கட்டும் கஷ்டப்பட்டாங்க. ஒரு சொந்த ஊர்ல ஒருத்தரை வந்து இழிவுபடுத்துறன்றது சும்மா இல்ல. அதை வந்து அந்த இடத்துல நபி அவங்க தாங்கி கொண்டு இருந்தாங்கன்றது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு பிறகு நபி அவங்க என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத் போனாங்க. எங்க, மதீனாக்கு. மதீனாக்கு ஹிஜ்ரத் போன அங்க நபி அவங்கள வந்து அந்த மதீனா வாசிகள் மிக இரக்கமாக நடத்தினாங்க, வழி நடத்தினாங்க. நபி அவங்களோட கட்டும் பாசமா இருந்தாங்க. எல்லாத்தையும் நபி அவங்களுக்குண்டே விட்டு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு இரக்கமா அவங்க வழி வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு நபி அவங்க என்ன செஞ்சாங்க, மதீனாவுல இருந்து மக்காவை வெற்றி கொள்ளணும் என்று சொல்லி ஹிஜ்ரி 8ல வந்து மக்காவை கைப்பற்றினாங்க. சரியா? அந்த நேரம் நபி அவங்க மிகவும் கஷ்டமாக இருக்கிற நேரம் தான் அல்லாஹு தாலா வந்து என்ன செஞ்சான்னு சொன்னா அவங்களுக்கு குர்ஆன் வசனம் இறக்கினான். ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா, சூரா மாரிஜ்ல வருது. ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா, அழகான பொறுமையோடு பொறுமையாக இருப்பீராக. நபி அவங்க அல்லாஹ் என்ன செஞ்சான், பொறுமையாக இருக்க சொன்னான். அப்ப ஹிஜ்ரி 8ல நபி அவங்க வந்து மக்காவை கைப்பற்றின நேரம் அவங்க யாரையுமே என்ன செய்யல, பழிவாங்கல. குறைஷியர் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டாங்க, கைப்பற்றிட்டாங்க. நம்ம இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டோம் இவங்கள. இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து என்ன செய்யப்படும்? சிறையில் அடைக்கப்பட போறோம். நம்ம எல்லாரையுமே வந்து போர் செஞ்சு இவங்க துரத்த போறாங்க. இன்னைக்கு நமக்கு மக்கா இல்ல. மக்காவில இருந்து நம்ம எல்லாரையும் வந்து நபி அவங்க என்ன செய்ய போறாங்க? வெளியேற்ற போறாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரும் வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, கடும் யோசனையில இன்னைக்கு நபி அவங்க நம்மள வெளியாக்குவாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நபி அவங்க என்ன செய்யல? ஒன்றுமே செய்யல. நபி அவங்க என்ன சொன்னாங்க? இன்னைக்கு நீங்க எல்லாருமே வந்து சுதந்திரமானவர்கள் என்று சொல்லி சொன்னாங்க. இதஹபு ஃபஅன்தும் துலகா. நீங்க எல்லாரும் போங்க, நீங்க எல்லாருமே வந்து சுதந்திரமானவங்கன்னாங்க. இந்த மனசு யாருக்கும் வருமா? இல்ல. அந்த அளவுக்கு நபி அவங்க மன்னிக்க கூடியவர்களாக இருந்தாங்க. அடுத்து நபி அவங்களோட பண்புகள் உண்டு எளிமை. நபி அவங்க வந்து மிக எளிமையாக வாழ்ந்தாங்க. கண்ணியமான சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் எந்த அளவுக்குன்னு சொன்னா, சோசியல் மீடியா டிக்டாக், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே வந்து என்ன ஸ்டேட்டஸ் போடுற எல்லாம் வந்து ஒரு ஆடம்பரத்தை நோக்கி. எங்க சரி ஒரு ஹோட்டலுக்கு போறது, பெரிய ஒரு மாளிகை ஒன்றை கட்டிட்டு அதுல இருந்து போட்டோ எடுத்து போடுற, ஏதாவது ஒரு இடத்த வந்து இப்படியான ஆடம்பர வாழ்க்கை. ஒரு சின்ன விஷயத்துக்கு பதிலா ஒரு பெரிய ஒன்றை நம்ம அடையிறதுக்காக வேண்டி ஆக்குறோம். இந்த அளவுக்கு முஸ்லிம்கள் மாறிட்டாங்க இன்னைக்கு. எந்த அளவுக்கு நம்மளும் தான் என்ன செய்யறோம் என்று சொன்னா, எளிமையாக இருக்கிறத விரும்புறல. ஏனண்டா நாளைக்கு நம்ம எளிமையா இருந்தா இன்னைக்கு நம்மள சமூகத்துல வந்து பார்க்க மாட்டாங்களே, சமூகம் நம்மளை இழிவுபடுத்துமே, சமூகத்துல நம்ம வந்து என்ன இவ்வளவு இதா இருக்கிறேன்னு சொல்லி நினைச்சிருவாங்கன்றதுக்காக வேண்டி ஆடம்பர வாழ்க்கையை தேடி நம்மளும் பேத்தோம். ஆனா நபி அவங்க வந்து ஒரு நாளும் ஆடம்பரத்தின்னு செய்யல, விரும்பல. நபி அவங்க எளிமையாகத்தான் வாழ்ந்தாங்க. எந்த அளவுக்கு எளிமையாக வாழ்ந்தாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய குடும்பத்துக்கு அவங்க தான் ஹிதமத் செஞ்சு கொடுத்தாங்க. அது இருக்க நபி அவங்களுக்கு வந்து அவங்களோட வீடு வந்து எப்படி என்று சொன்னா, ஒரு சின்ன ஒரு ஒரு குடில் வீடு. அந்த வீட்டுல வந்து மண் வீட்டுல நபி அவங்க வந்து இரவு தொழுகைக்காக எழும்புவாங்களாம். எழும்புற நேரம் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தூங்குவாங்க. நபி அவங்க காலால அவங்கள கொஞ்சம் விலக சொல்லி போட்டுத்தான் தொழுவாங்க, சுஜூது செய்வாங்களாம். அந்த அளவுக்கு சுஜூது செய்யறதுக்கு கூட அந்த வீடு வந்து என்ன அவ்வளவு சின்ன ஒரு வீடு. அடுத்தது அதுல ஒரு வைக்கோல் பாய், இன்னொன்று தண்ணீர் துருத்தி என்று செல்வம் தானே. وظاهر الاسم إن ربك هو أعلم بالمهتدين إن ربك هو أعلم بالمعتدين. நபி அவங்க வந்து அந்த தண்ணீர் துருத்தி ஒன்று இருந்துச்சாம். அப்போ ஒரு நாள் உமர் அலி அல்லாஹ் அந்த அளவுக்கு சாப்பிடறதுக்கு கூட ஒன்றுமே இல்லை நபி அவங்கக்கிட்ட. ஈச்சம்பழமும் வெறும் காய்ந்த ஈச்சம்பழங்களும் கொஞ்சம் தண்ணியும் தான் இருந்துச்சு. அந்த நேரம் ஒரு நாள் உமர் அலி அல்லாஹ் அவங்க நபி அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. உமர் அலி அல்லாஹ் அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. போன நேரத்துல நபி அவங்க தூங்கி கொண்டிருந்தாங்களாம். நபி அவங்க உமர் அலி அல்லாஹ் அவங்கள காணைந்து எழும்பினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழும்பி நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, எழும்பின நேரம் அவங்களோட முதுகுல வந்து அந்த பாயினுடைய அந்த வைக்கோல் பாயிட தழும்பு வந்து இருந்துச்சாம். அப்ப உமர் அலி அவங்க நபி அவங்கள பார்த்து அந்த வீட்டையும் ஃபுல்லா பார்த்து போட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அழுதாங்களாம். அழுது நபி அவங்க உமர் அலி அல்லாஹ் அவங்கள பார்த்துட்டு கேட்டாங்களாம், உமர் இப்னு கத்தாபின் மகனே, உங்களை அழ வைச்சது எது? நீங்க ஏன் அழுவுறீங்கன்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு உமர் அலி அல்லாஹ் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ரசூலல்லாஹ், நீங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா இந்த சமூகத்துக்கே ஒரு ரசூல், ஒரு தூதர். நீங்க அல்லாஹ்வின் தூதர். நீங்க இந்த அளவு எளிமையாக வாழ்றீங்கன்னு நினைக்கக்குள்ள எனக்கு அழுகையா வருது. உங்களுடைய உணவு வந்து குறைஞ்சிருக்கிறதையும் உங்ககிட்ட உணவு இல்லாம இருக்கிறதையும் பார்க்கக்குள்ள எனக்கு அழுகையாக இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நபி அவங்க என்ன சொன்னாங்களாம் என்று சொன்னா, உமரே, நீங்க இந்த உலகத்துல இருக்கிற இந்த இது வந்து சுகபோகங்கள் எல்லாம் வந்து இறை நிராகரிப்பாளர்களுக்கு. இதுல இருக்கிற வந்து கஷ்டம் நமக்கு வந்து எப்ப சுகபோகம்? நாளை மறுமையில தான் வந்து மோமின்களுக்கு சுகபோகம் இருக்கே. இது உங்களை மகிழ்ச்சி அடைய செய்யலையான்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு உமர் அலி அல்லாஹ் அவங்க சொன்னாங்களாம், நிச்சயமாக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இது எனக்கு என்ன செய்யுது? மகிழ்ச்சி அளிக்குதுன்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்ப பாருங்க, நம்மட தூதர் இந்த இஸ்லாத்தை வந்து பரப்புறதுக்காக வேண்டி பாடுபட்ட எங்கட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிறாங்க. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு சாப்பிட்டு அடுத்த நாள் என்ன செய்யல, உணவு இல்லை. அந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம்? எவ்வளவோ உணவுகள் என்ன செய்யறோம்? வேஸ்ட் ஆக்குறோம், வீண் விரயம் செய்யறோம். நிச்சயமாக அல்லாஹு தாலா வந்து வீண் விரயம் செய்றவர்களை வந்து என்ன செய்ய மாட்டான்? நேசிக்க மாட்டான். ஆனா நபி அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த அளவுக்கு எளிமையா வாழ்ந்தாங்க. நிறைய சஹாபாக்கள் நபி அவங்களுக்கு வந்து
அவ்வளவு எளிமையாக வாழ்ந்தும் கூட நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா விருந்தோம்பல் செஞ்சாங்க. அவங்களுக்கு இல்லைன்னாலும் பிறருக்கு கொடுக்கறதுல அவங்க என்ன செஞ்சாங்க, முன்மாதிரியாக இருந்தாங்க. அடுத்ததாக நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பண்புகள்ல அடுத்தது வந்து நல்லொழுக்கம். நபி அவங்க நபி அவங்க சொல்றாங்க, இன்னமா புஇத்து லி உத்தம்மிம மகாரிமில் அஹ்லாக், நிச்சயமாக நான் நற்குணங்களை பூரணப்படுத்துவதற்காக வேண்டி அனுப்பப்பட்டுள்ளேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கிட்ட அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நபி அவங்க முழுக்க முழுக்கன்னு ஒழுக்கமுடைய ஒருத்தராக தான் இருந்தாங்க. அந்த அளவு ஒழுக்கமுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் தானே, எல்லா நட்பண்புகளையும் வந்து பூரணப்படுத்திட்டாங்க. நம்ம தான் என்ன செய்யல, இன்னும் எந்த ஒன்றையுமே வந்து பின்பற்றல. அடுத்ததாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீதியுடையவர்களாக இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தாலா சொல்றான், இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்லி வல் இஹ்சான், நிச்சயமாக அல்லாஹு தாலா நீதியையும் நன்மை செய்யறதை வந்து கட்டளையிட்டு இருக்கின்றார். எந்த அளவுக்கு நபி அவங்க நீதியாக இருந்தாங்கன்றா, அவங்களுக்கு மிகவும் இரக்கமான ஒரு மகள் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுடைய ஈரக்குழி துண்டுன்னு சொல்லி நபி அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு கூட நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு பெண் திருடின நேரம் மக்கள் சொன்னாங்க, அவ வந்து உயர்குலத்து பெண், அவ வந்து நம்ம தண்டிக்கலாமா என்று சொல்லி ஒரு சந்தேகம், ஒரு பரிந்துரை செஞ்சு நீந்த நபி அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுடைய நீதி வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு, என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் என்ன செய்வேன், தண்டனை அளிப்பேன். அந்த அளவுக்கு இரக்கமான ஒரு மகள். ஆனா நபி அவங்க என்ன செஞ்சாங்க அந்த நேரத்துல, எந்த மகள் நான் வந்து என்ன நீதி கொடுக்க மாட்டேன், அவங்க வந்து திட்டினா நான் உற்றுட்டீப்பேன் சொல்லி சொல்லல. நபி அவங்க என்ன சொன்னாங்க, எந்த மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் அவக்கு தண்டனை வழங்குவேன் என்று சொல்லி சொன்னாங்க. அப்ப நபி அவங்களுடைய பண்புகளை நம்ம பார்த்தோம் என்று சொன்னா பார்த்து கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு நபி அவங்க நற்குணத்துல மிகச் சிறந்த ஒரு உதாரணமாக இருந்தாங்க. அல்லாஹு தாலாவை வந்து என்ன செஞ்சான், குர்ஆன்ல சொல்லிட்டான், வமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாகவே அன்றி நபி அவங்களை நாங்க என்ன செய்யல, அனுப்பல்ல. அதே மாதிரி அல்லாஹு தாலா சொன்னான் சூரா கலம், சூரா கலம்ல வர்றது, "வ இன்னக லஅலா குலுகின் அலீம்", நிச்சயமாக நீங்கள் உயர்ந்த நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா வந்து குர்ஆன்ல சொல்றான். அப்ப அந்த அளவுக்கு நற்குணங்கள் நிறைஞ்ச ஒரு ஆள்தான் வந்து எங்கட கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஆனா இன்னைக்கு நமக்கிட்ட அவங்களோட பண்புகள் இருக்கான்னு சொல்லி நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், நம்மளை நாமளே சுயவிசாரம் செஞ்சு பார்க்கணும், முஹாசபா செஞ்சு பார்க்கணும். ஏனென்றா நம்ம எல்லாரும் வந்து என்ன செய்யறோம், இந்த உலகத்திற்காக வாழ பேத்தோம். இந்த உலகத்துல என்ன சொல்லுவாங்களோ, இன்னைக்கு நாளைக்கு நம்மளை பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு சொல்லி வாழ்றதுக்கு இருக்கிறோம். நமக்கிட்ட வந்து நபி அவங்களுடைய பண்புகளை நம்ம அடிக்கடி வளர்த்துக் கொள்ளணும். ஏனென்று சொன்னா, ஒருத்தரை நம்ம பின்பற்றோம், ஒருத்தரை நம்ம நேசிக்கிறோம் என்று சொன்னா அவங்களோட பண்பு நமக்கு தானாகவே வரும். என்ன, இன்னைக்கு இஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு இந்த தூரத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அவங்களுடைய நட்பண்புகள் தான் காரணம். அவங்க வந்து யாரையுமே வந்து என்ன செய்யல, நோகல்ல. நபி அவங்களுடைய பண்புகளை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான் கூட. அதற்கு பிறகு வந்த சஹாபாக்களும் அப்படித்தான் இருந்தாங்க. அதற்கு பிறகு வந்த தாபியீன்களும் அப்படித்தான் இருந்தாங்க. அவங்க வந்து நபி அவங்களை மிகவும் நேசிச்சாங்க. அதனால என்ன செஞ்சாங்க, நபி அவங்களுடைய பண்புகளை அவங்களுக்குள்ள எடுத்து வந்தாங்க. அந்த நட்பண்புகளை பார்த்து தான் இஸ்லாம் என்ன செஞ்சுச்சு, ஒவ்வொரு பிரதேசத்திலையும் தூர தூர தேசங்களுக்கெல்லாம் பரவிச்சு. ஏன், மிக நட்பண்புகள் குறைஞ்ச இருக்கிறதுனால அடிமைகளை கூட அடிமைகள் என்று சொல்லி பார்க்கல, வரையறை செய்யல. அவங்க எல்லாரையும் வந்து சமமாக பார்த்தாங்க. அப்படி சமத்துவமாக இந்த இஸ்லாம் பேன்றதுனாலதான் இஸ்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துச்சு. அப்ப நமக்கிட்ட இருக்கிற நட்பண்புகளை பார்த்து அடுத்த ஒரு மத சகோதரன் என்று செய்யணும், இஸ்லாத்துக்கு வர அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளணும். அதான் நபி அவங்களுடைய இந்த சீராவுல வந்து ஒவ்வொரு விஷயம் நீங்க ஒவ்வொன்றா பார்த்திப்பீங்க. நபி அவங்களுடைய பிறப்பு இறப்பு, நபி அவங்களுடைய மக்கா வெற்றி, ஹுதைபியா உடன்படிக்கை, நபி அவங்க செஞ்ச போர், எல்லாத்திலையும் வந்து நபி அவங்களுடைய நற்குணம் வந்து என்ன செஞ்சிக்கும், முன்மாதிரியாக இருந்திக்கணும். நமக்கும் சரி நம்மட பிள்ளைகளுக்கும் சரி நம்ம முன்மாதிரியா இருக்கிற அளவுக்கு என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான் என்ன, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, குல் இன் குன்தும், நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கக்கூடியவராக இருந்தால், துஹிப்பூன் அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க நேசிக்கணும் என்று சொன்னா ஃபத்தபியூனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப இவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இது. அல்லாஹ்ட நேசம் வாரண்டா நம்ம என்ன செய்யணும், முதலாவது நபி அவங்களை நம்ம பின்பற்றணும். நபி அவங்களை பின்பற்றண்டா என்ன அர்த்தம் இங்க,
நபி அவங்களுடைய பண்புகள், செயல்கள், அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க, அவங்க இன்னொருத்தரோட எப்படி இது செஞ்சாங்க, குடும்பத்தோட எப்படி நடந்து கொண்டாங்க, சஹாபாக்களோட எப்படி நடந்து கொண்டாங்க, தன் உம்மத்துக்காக அவங்க எப்படி செஞ்சாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நம்ம என்ன செய்யணும், எடுத்து நடக்கணும். இதுல ஒவ்வொரு விஷயம் நீங்க இது இவ்வளவும் தான் நபி அவங்க பண்புகள் இல்லை. நபி அவங்களுக்கு இன்னும் அதிகமான பல பண்புகள் இருக்கு. அவங்க இன்னும் பல்வேறு வெட்கமுடையவளாக இருந்தாங்க. நபி அவங்க ஒவ்வொரு அந்த அவங்களுடைய தலைமைத்துவம் மிக சிறந்ததாக இருந்துச்சு. போர்ல வந்து முன்மாதிரி வீரனாக நின்று போர் செஞ்சாங்க. வீரம் மிக்கவங்களாக இருந்தாங்க. அப்படி ஒவ்வொரு நிறைய பண்புகள் நபி அவங்களுடைய எல்லாமே வந்து நட்பண்புகளாகத்தான் இருந்துச்சு. ஆகவே கண்ணியமான சகோதரிகளே, நீங்களும் தான் நானும் தான் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து இவ்வளவு நாளும் நமக்கு என்ன செய்யல இந்த பண்புகள் வரல என்று சொன்னா இன்றிலிருந்து உண்மையிலேயோ பொறுமை, எல்லா விஷயத்திலையும் நேர்மை, ஒவ்வொன்றாக நபி அவங்களை பத்தி படிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுடைய பண்புகளையும் எடுத்து நடக்கணும் என்று சொல்லி வேண்டி இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். وآخر دعوتي والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. ஜஸாக்குமுல்லா ஹைர். நபிகளாரின் நட்பண்புகள் என்ற தலைப்பில் பயனுள்ள விளக்கத்தை வழங்கிய ரிஃப்னாஸ் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் ஆழமாகவும் இந்த தலைப்பை எடுத்துரைத்து நபிகளாரின் உயர்ந்த பண்புகளை எடுத்து புரிந்து கொள்ளச் செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நன்மை அளித்து அவருடைய அறிவை மேலும் அதிகரிக்க அருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை மனிதனுக்கான சிறந்த முன்மாதிரியாக மன்னிக்கவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை மனித குலத்திற்கான சிறந்த முன்மாதிரியாகும். உண்மை, நம்பிக்கை, கருணை, பொறுமை, நீதி, டீட்டெயில் சொல்லி விட்டு எனக்கு அது அவங்களே செஞ்சு பார்த்தா எல்லாருக்கும் வரலாம் வைக்குவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலிமா இன்றைக்கு ப்ரோக்ராம்ட கொஸ்டின்ஸ் கொடுக்குறீங்களா? ஃபாத்திமா, ரிஃப்னாஸ், மௌலிமா. ஓகே, சரி இன்ஷால்லா. மௌலவி, சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வளர்ப்பு மகனின் பேர் என்ன? Fine.
கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் இப்ப கொடுக்க வேணாம். ஓகே, இன்ஷால்லா அந்த கேள்விகளையும் அதுக்கான இந்த வீடியோ கொடுக்க வேண்டிய நம்பரையும் நான் மாலிமா கிட்ட சஸ்ன மாலிமா குரூப்ல போட்டுடுவா. அதோட இன்ஷால்லா இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இன்னொரு சீரா கேம்ப்ல சந்திக்கும் வரைக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.